பாஜகவுக்குள்ள பலதரப்பட்ட கருத்துகள் இருக்குது. குறிப்பா அண்ணாமலை 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு ஹீரோ, சந்தேகம் இல்லாம ஹீரோ. நான் எல்லாம் தரவுகளோட தான் சொல்றேன். அண்ணாமலை பற்றி பாசிட்டிவா சொன்னாலோ, விஜய் பற்றி நெகட்டிவா சொன்னாலோ, சீமானை பற்றி பாசிட்டிவா சொன்னாலோ, தரவுகள் இல்லாம நான் பேசல, ஆதாரம் இல்லாம பேசல, புள்ளி விவரம் இல்லாம பேசல. 18 விழுக்காடு வாக்குக்கும் அண்ணாமலை ஹீரோ தாங்கிறதுக்கு ஆதாரங்களை சொல்றேன். அண்ணாமலை உழைப்பால் கிடைத்த வாக்குகள்னு ஓபிஎஸ் ஐயா, முன்னாள் முதல்வர், இரட்டை தலைமையில ஒருத்தரா இருந்தவர், ராமநாதபுரத்துல ரெட்டை டெபாசிட் இழக்க செய்தவர், அண்ணாமலை உழைப்பால் கிடைத்த வாக்குகள் சொல்லியிருக்காரா இல்லையா? எம்ஜிஆருக்கு பிறகு அண்ணாமலை தான் நயனா நாயந்தன் சொல்லியிருக்காரா இல்லையா? தமிழிசை அம்மையார் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்டிஏ கேண்டிடேட் ஆட்டு விக்கிரவாண்டியில தன் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்குள்ள அதிகாரத்தை அண்ணாமலைகிட்ட கொடுத்தாரா இல்லையா? அன்புமணியும் அண்ணாமலையும் விக்கிரவாண்டி வீதிகளில் மாம்பழத்தை தூக்கிக்கிட்டு எடப்பாடி செல்வாக்கற்றவர், ஓட்டான்சரி கெப்பாசிட்டி இல்லாதவர், தற்கூரி, ஊழல் பேர்வழின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? தினகரன் ப்ரொஜெக்ட் பண்ணாரா இல்லையா? சோ அண்ணாமலைங்கிறவர் அந்த 18 விழுக்காடு வாக்குக்கு ஒரு ஹீரோங்கிறதுக்கு இவ்வளவு ஆதாரத்தையும் நான் கொடுக்குறேன்.